Hello everyone, welcome back to our BuildX PC Factory. இந்த டெக் அப்டேட் ஐடி பீப்புளுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயமாக மாறப்போகுது. நீங்கள் பஸ்ஸில் போகிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா மொபைல் யூஸ் பண்ணிருக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த ஒரு மாற்றம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த மாற்றம் செலுத்த போகுது. இந்த வீடியோவில் இது என்ன டெக் அப்டேட், இது எதுக்காக கொண்டு வரப்படுது, நம்ம வாழ்க்கையை இது எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஒரு டிஜிட்டல் சிஸ்டமாக இருக்கல. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிஜிட்டல் சிஸ்டமுக்கு மூவ் ஆகிட்டு வருது. இதில் என்னென்ன டிஜிட்டலாக மாறிட்டு வருதுன்னு சொன்னால், முதலாவது ஸ்மார்ட் பஸ் டிக்கெட்டிங், கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே இப்போ ஆன்லைனாக மாறிட்டு வருது. மூணாவது விஷயம் மிக முக்கியமானது டிஜிட்டல் பேமெண்ட், அதாவது கார்ட்லெஸ் பேமெண்ட் வந்துக்கிட்டு இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட் ஒன் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் பேப்பர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்யூவில் நின்றுட்டு வந்துருப்போம். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயமா இருக்குது, க்யூவில் நிற்கிறது. இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே வருது. ஏன் இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த மாற்றத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னால், இதில் மெயினான ரீசனே மணி அண்ட் டைம் சேவிங். இதுதான் மிக முக்கியமான விஷயம். இதை சேவ் பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளோ நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. இதில் மெனுவல் சிஸ்டம், டிஜிட்டல் சிஸ்டம், இது ரெண்டையும் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இந்த மெனுவல் சிஸ்டத்தை பார்த்தோம்னு சொன்னால், இதில் முதலாவது டைம் வேஸ்ட், ரெண்டாவது செலவு டூ ஹை இருக்கும். அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால் ட்ராக்கிங் டிஃபிகல்ட். இது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு கபர்டில் ஒரு ஃபைலை வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அந்த ஃபைலில் நம்மளோட டீட்டெயில்ஸை நம்ம தேடணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாரோட டாக்குமெண்ட்ஸும் வந்துக்கிட்டு இப்போ நம்ம டிஎஸ் ஆஃபீஸுக்கு போனோம்னு சொன்னால், இப்போ அங்கே வந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு பெரிய ஃபைல் சிஸ்டமே வச்சுருப்பாங்க. அந்த இதில் இப்போ நம்மளோட ஃபைல் டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ அதை என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சிஸ்டமாக, ஆன்லைன் சிஸ்டமாக அதை மாற்றி இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை குயிக்காக நம்ம ரிட்ரைவ் பண்ணி எடுக்கக்கூடியதாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு வராங்க. இப்போ இந்த டிஜிட்டல் சிஸ்டமுக்கு நம்ம வந்தோம்னு சொன்னால், இதில் பேப்பர் ஒர்க்குங்கிறது ரொம்ப குறைவானதாக தான் இருக்கும். அடுத்தது கரப்ஷன் வந்துக்கிட்டு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது சர்வீஸ் வந்துக்கிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மானிட்டரிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மானிட்டரிங்னு சொல்ல போனால் குயிக்காக நம்மளோட டீட்டெயில்ஸை குயிக்காக ஹேண்டில் பண்ணக்கூடியதாக, குயிக்காக ரிட்ரீவ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனால தான் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் போல் ஸ்ரீலங்காவும் டிஜிட்டலில் ஒரு க்ரோ ஆகிறதுக்கான ஒரு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கு. இப்போ இதில் மிக முக்கியமானதாக இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பக்கத்து நாடான இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணுவாங்க. ஜிபே, பேடிஎம், ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குது. இது ரெண்டையுமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதில் சின்னங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துக்கிட்டு இதை யூஸ் பண்ண பழகிட்டாங்க. என்வாயன்மெண்ட்டுக்கு எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்ரீலங்காவில் இது இன்னுமே நம்ம யாருமே பழகலை. நம்ம யாரும் பழகலைன்னு சொல்கிறத விட யாருக்குமே அதை பழக்கப்படுத்தலைன்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஏன்னு சொன்னால், நம்ம போகிற எந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே வந்துக்கிட்டு கியூஆர் கோட் ஸ்கேனரோ இல்லைன்னு சொன்னால் டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான இதுவோ வந்துக்கிட்டு எங்கேயுமே சின்ன சின்ன கடை எதுலேயுமே இல்லை. ஈவன்தோ பெரிய கடையாக இருந்தாலும் அதில் இன்னுமே நிறைய இடங்களில் அது இல்லை. இது நம்மளை மாதிரியான நார்மலான பீப்புளுக்கு இது எப்படி பிரயோஜனப்படும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம்னு சொன்னால் பஸ்ஸுக்கு டிக்கெட்டை ஃபோன்லேயே புக் பண்ணலாம். அது ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் தூர இடங்களுக்கு, அதாவது கல்முனை டு கொழும்பு, கொழும்பு டு கல்முனை இப்படி வர்றதுக்காக தான் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்களே தவிர பக்கத்து ஏரியாவுக்கு போகிறதுக்கு யாருமே அதை யூஸ் பண்ணுறதில்லை. அடுத்தது கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் ஆன்லைனாக மாறிச்சுன்னா அது நமக்கு தான் மிகவும் ஈஸியானதாக இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணுறது, அடுத்தது ஆன்லைன் வெரிஃபிகேஷன். இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் சொன்னால், இதனால் டைம் சேவ் ஆகும். அடுத்தது க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மளோட வேலைகளை நம்மளே ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இதில் இருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த
பேசிக் டிஜிட்டல் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் இதில் பாசிட்டிவ் சைட்ஸும் நிறையவே இருக்குது. சர்வீஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும், டிரான்ஸ்பரன்சி பெட்டராக இருக்கும், அடுத்தது டெய்லி லைஃபுக்கு வந்துக்கிட்டு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இது எல்லாமே இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதால நெட்வொர்க் எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் நெட்வொர்க் இன்னுமே அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியதாக இல்லை. அடுத்தது இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால், வயசானவங்களுக்கு இதில் அடாப்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை விட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டு அவங்களுக்கு அடாப்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், டேட்டா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இம்பார்ட்டண்ட். இதனால் இந்த டிஜிட்டல் சேஞ்ச் மிகவும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணப்படணும். இப்போ என்ன தான் கவர்மெண்ட் இது எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட கொண்டு வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த டெக்னாலஜிக்கு பயப்படாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம கற்றுக்கணும். பேசிக் டிஜிட்டல் ஸ்கில்ஸ், ஆன்லைன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அடுத்தது பர்சனல் டேட்டாஸை எப்படி சேஃபாக வச்சுக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், டெக்னாலஜி நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அதை உருவாக்கலை. டெக்னாலஜியை உருவாக்குறதுக்கான நோக்கம் அது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அது நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குறதுக்காகவும் தான் அந்த டெக்னாலஜியவே அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ பழக வேண்டியிருக்கு. இந்த டெக் அப்டேட் சின்ன விஷயமாக தெரிஞ்சாலும் இதுதான் ஸ்ரீலங்காவோட ஃப்யூச்சரையே பில்ட் பண்ண போகுது. ஸோ கைஸ், இப்படியான சிம்பிளான டெக் எக்ஸ்ப்ளனேஷன் வரும்னு சொன்னால் மறக்காமல் நம்ம பில்டெக்ஸ் பிசி ஃபேக்ட்ரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.